ஸ்டாலினுக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டாராம், முதுகில் கொஞ்சம் எண்ணெய் படவில்லையா, நான் தேய்த்து விடுகிறேன் என்று பானாச்சிதம்பரம் போகிறார், கம்யூனிஸ்ட் கட்சி போகிறது. இவர்களுக்கெல்லாம் தனி கூடி எதற்கு என்று கேட்கிறேன். மக்களுக்காக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். நீ 10 ஆண்டுகளுக்கு கட்டி கொண்ட பெண்டாட்டி மாதிரி கூடவே இருந்து அவன் செய்கிற தப்புகளுக்கெல்லாம் அம்மா போட்டு கொண்டிருந்தால் பிறகு அந்த தப்பை எப்படி திருத்திக் கொள்வான் அவன்? ஆட்சியை விட்டு போகிற பொங்கலுக்கு அவசரமாக பணம் கொடுக்குறாய் அல்லவா? இல்லை, அவங்க வந்துருன்ற கான்ஃபிடென்ட்ல தானே இவ்வளவையும் கொடுக்குறாங்க. இப்போவே கொடு. அதிமுக 2200 கொடுத்தான். அப்போ இவர் சொன்னார் 5000 கொடுக்க வேண்டிய 5000 கொடுக்க, ஊராமிட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்று 5000 கொடுக்க சொன்னார். இப்பொழுது 3000ஐயும் 3 ஆண்டுகளாக கொடுக்கவில்லை, இந்த ஆண்டு தான் கொடுக்குறார். இந்த ஆட்சிக்கு தான் வந்து கல்வியில் முதல் மாநிலமாக திகழுது, சுகாதாரத்தில் முதல் நீ என்னவோ 4 ஆண்டுகளில் கொண்டு வந்து விட்டாயா? நீ இதே ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. மேலே ஒரு கும்பத்தை வைத்து விட்டு நான் தான் கட்டினேன் என்று சொல்கிற அறிவு கட்ட தனத்தை தான் நீ பேசிக்கொண்டிருக்கிறாயே தவிர, தலைவர்களே அண்ணாமலை ஒருத்தர் தான் வந்து திமுக மீதான விமர்சனங்களை ரொம்ப கடுமையாக வச்சு. பயன் என்ன இருக்கிறது? ஒரு பக்கம் விமர்சனம் செய்வாய், இன்னொரு பக்கம் வாக்கை பிடித்து திமுகவை 40க்கு 40 வெற்றி பெற வைப்பாய் என்றால் இஸ் இட் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட்? இப்போ வந்து காங்கிரஸ்மே ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. இன்கேஸ் வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போணுச்சு அப்படின்னா 2 கட்சியும் சேர்ந்து பலமாயிரும்ல. அப்போ அதிமுக ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் ஆகிடும் இல்லையா? இல்லை, அதாவது அதிமுக பலவீனமாகும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இவர்களுடைய வாக்குகள் கூட அது வந்து ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பை குறைக்கும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், விஜயகாந்த் செய்த வேலையை நீ செய்யாதே என்பதுதான் என்னுடைய வாதமே. நீ பி டீமாக ஆகாதே, நீ அதிமுகவோடு சேர்ந்து நீ உன்னுடைய கருத்தை வைத்து பேசலாம். நீ ஒன்று சொல்லலாம், பிஜேபி இருக்கிற போது நான் எப்படி சேருவேன் என்று நீ கேட்டால் அது நியாயம். அதை பற்றி அவர்கள் பேச வேண்டும். அல்லது எல்லாருமாக சேர்ந்து. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிஜேபி இருந்தால் ராஜாஜி கம்யூனிஸ்ட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மாறானவர்கள். திமுகவும் ராஜாஜியும் நேர்மாறானவர்கள். பூணூல் என்று பூணூலை அத்தவனோடு சேர்ந்தாரே ராஜாஜி 67இல். பூணூலை அத்தவனோடு சேர்ந்தார் ராஜாஜி. எவனை கொல்லுகப்பட்டார் என்று ராஜாஜி சொன்னார். ராஜாஜியை கொல்லுகப்பட்டார் என்று எந்த திமுக சொன்னதோ அவர்களுடைய ஆட்சி வருவதற்கு யோசனை சொன்னவரே ராஜாஜி தான். அவர் இவனுக்கு ஓட்டு போடுங்கள், தப்பொன்றும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் இந்த நெய் நல்ல நெய் என்ற எண்ணமே மக்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே தேர்தல் என்பது 3 மாத காலம் தான் இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் தாலி கட்டி கொண்டது போல் 10 வருஷத்துக்கு அங்கே இருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டாராம், முதுகில் கொஞ்சம் எண்ணெய் படவில்லையா, நான் தேய்த்து விடுகிறேன் என்று பானாச்சிதம்பரம் போகிறார், கம்யூனிஸ்ட் கட்சி போகிறது. இவர்களுக்கெல்லாம் தனி கூடி எதற்கு என்று கேட்கிறேன். 3 மாதத்தில் நீ கழட்டி கொண்டு வர வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு உன்னுடைய அரசியலை நடத்த வேண்டும், உன்னுடைய கொடியை பறக்க விட வேண்டும், உன்னுடைய கொள்கையை பேச வேண்டும், மக்களுக்காக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். நீ 10 ஆண்டுகளுக்கு கட்டி கொண்ட பெண்டாட்டி மாதிரி கூடவே இருந்து அவன் செய்கிற தப்புகளுக்கெல்லாம் அம்மா போட்டு கொண்டிருந்தால் பிறகு அந்த தப்பை எப்படி திருத்திக் கொள்வான் அவன்? எந்த ஊழல் ஒரு நாளைக்கு ஒன்று வெளிவருகிறது, அதை பற்றியெல்லாம் திமுக காரன் பேச மாட்டான். கூட்டணியில் இருக்கவங்க டிஎம்கே நல்ல ஆட்சி தான் கொடுக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து ஒரு தவறான விஷயம். என்ன நல்ல ஆட்சி நான் சொல்லுகிறேன்? அதாவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். அப்புறம் இன்னொரு பகுதி ஆசிரியர்கள் ஒரே வேலையை, ஒருவன் ஏப்ரல் மாதத்தில் வேலைக்கு சேர்ந்தான், நான் மே மாதத்தில் சேர்ந்தேன். அவனுக்கு 40,000 சம்பளம், எனக்கு 15,000 சம்பளம். ஒரே வேலைக்கு ஒரே மாதிரி சம்பளம் நீ கொடுக்க வேண்டுமா? அல்லது 2 வகையாக கொடுப்பாய்? 1 மாதம் முன்பின்னாக நாங்கள் சேர்ந்த காரணத்தினால் எங்களுடைய அடிப்படை சம்பளத்தை மாற்றினாய், எங்களை அழுத்தி வைத்தாய். அதன் காரணமாக நாங்கள் அதில் பாதி சம்பளம் கூட வாங்கவில்லை. ஒரு வேலைக்கு ஒரே மாதிரி சம்பளம் கொடு என்று 20,000 ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? 18,000 நர்ஸுகள் வேலையில் இருக்கிறார்கள், 20,000 நர்ஸுகள் டெம்பரரியாக இருக்கிறார்கள், தற்காலிக வேலை பார்க்கிறார்கள். எவ்வளவு காலத்திற்கு? 6 மாதம் வைத்துக்கொள், 3 மாதம் வைத்துக்கொள், ஓராண்டு வைத்துக்கொள். தற்காலிகமாக காலமெல்லாம் அவர்களுக்கு இந்த 15,000 17,000 சம்பளத்தை கொடுத்து தேய்ப்பதற்கு உனக்கு அரசாங்கத்தில் உனக்கு பணம் இல்லை என்று நினைக்கிறாய். நான் சொல்கிறேன், கல்லூரி ஆசிரியர்கள் 20 வயதில் தற்காலிக விரிவுரையாளராக சேர்ந்தவன் தலை வழுக்கையாகி அவன் ஓய்வு வரப்போகின்ற காலம் வரையிலும் 20,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறான். அவன் போராடுகிறான். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் எங்களை நிரந்தரமாக்கு என்று போராடுகிறார்கள். நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் எங்களை நிரந்தரப்படுத்து என்று அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். செவிலியர்கள்
2 ஆண்டுகளாக நாங்கள் தற்காலிகமாகவே இருக்கிறோம், எங்களை வேலைக்கு எடுத்துக்கொள் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். நீ ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறாய், இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு பெரிய களவாணித்தனம் என்று எடப்பாடி சொல்லுகிறார். இது வெளியே வருகிற போது தான் இது பூனைக்குட்டியா ஆணைக்குட்டியா என்று வெளியே தெரிய வரும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எங்கேயாவது ஒருவன் ஆட்சியை விட்டு போகிற பொங்கலுக்கு அவசரமாக பணம் கொடுக்குறாய் அல்லவா, அடுத்த பொங்கலுக்கு தருகிறேன் என்று சொல்லி நீ ஓட்டு கேட்பாயா? அப்புறம் மே மாதத்திற்கு பிறகு நடைமுறைக்கு வருகின்ற ஓய்வூதியத்தை இன்னொருவன் ஆட்சியில் அவன் நடைமுறைப்படுத்துவான், இல்லாவிட்டால் அதை ரத்து செய்து விடுவான். அதுக்கு நீ யார்? அடுத்த ஆட்சி மாற்று ஆட்சி வந்தால் நீ போட்ட திட்டத்தை ரத்து செய்யலாம். இல்லை, அவங்க வந்துருன்ற கான்ஃபிடென்ட்ல தானே இவ்வளவே கொடுக்குறாங்க. இப்போவே கொடு, அடுத்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும், கெசட்டில் போடுகிறேன். வருவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு சொல்லக்கூடாது. இப்பொழுது சொல்லு, உனக்கு என்ன கொள்ளை வந்தது? பொங்கலுக்கு பணம் இப்பொழுது தானே கொடுக்குறாய், ஓய்வூதிய திட்டத்தை இப்பொழுதே அறிவி, அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரட்டும். கால வரம்பு இல்லாமல் எதற்கு மே மாதம் தள்ளி போடுகிறாய்? அடுத்த ஆட்சிக்காரன் நாம் வந்தால் பார்ப்போம், வராவிட்டால் அது 2வது, அது பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பெரிய குழப்படி செய்து என்ன அதை பற்றி ஒரு பெரிய விறுவிறுப்பே ஏற்படவில்லை. அந்த திமுக சார்பான சங்கங்கள் மட்டும்தான் அதை ஆதரிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் ஆதரிகள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், கனவை சொல்லு என்று சொல்கிறாய். நர்ஸு சொல்லுகிறாள் என்னுடைய கனவு என்னை நிரந்தரமாக்கு என்று. துப்புரவு தொழிலாளி சொல்லுகிறான் என்னுடைய கனவு என்னை நிரந்தரமாக்கு என்று. பள்ளிக்கூட ஆசிரியர் சொல்லுகிறான் என்னுடைய கனவு அவனுக்கு போல எனக்கு சம்பளம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த கனவை நிறைவேற்று. கல்லூரி ஆசிரியர் சொல்லுகிறான் 54 வயசாக இன்னும் 20,000 ரூபாய் சம்பளத்திலேயே இருக்கிறேன், என்னை நிரந்தரப்படுத்தி என்று சொல்லுகிறான். இவர்களுடைய கனவை எல்லாம் நிறைவேற்ற பண்ணுறாராம். இவர் சினிமா நடிகையினுடைய கனவை நிறைவேற்றுவது போல, ஒருவனுக்கு சினிமா நடிகை கனவில் வருவது போல இவருக்கு ஒரு கனவு வருகிறது நாட்டில் நிறைவேற்றுவதற்கு. எல்லாம் அசிங்கம் பிடித்த ஆட்சி. திட்டத்தில் 404 திட்டங்களை வந்து அவர் சொல்வதையெல்லாம் சொல்லாத. அவர் பொய்யை தவிர, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாகவே வாழுகின்ற கட்சி திமுக. அது தொடக்க காலத்திலிருந்து. அண்ணா 3 படி அரிசி போடுகிறேன் என்று சொன்ன காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் சொல்கிறேன், எதை வேண்டுமானாலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சொல்லக்கூடியவர்கள். அண்ணாவே ரொம்ப நல்ல தலைவர். அவர் இருப்பதில் இவர்களிலே ஒரே ஒரு யோக்கியன் அவர் தான், வேறு ஒரு ஆள் கிடையாது. ஆக இதெல்லாம் சும்மா பெரிய எதிர்ப்புணர்ச்சி அடியிலே வளர்ந்துருக்கிறது. என்ன இப்பொழுது அவசரமாக 3 ஆண்டுகளாக 3000 கொடுக்கவில்லை, இப்பொழுது 3000 கொடுக்க போய்விட்டார். ஏன்னா வந்து அதிமுக பீரியட்ல கொடுக்கும்போது திமுக என்ன சொன்னுச்சுன்னா, அதிமுககாரன் 2500 கொடுத்தான். அப்போ இவர் சொன்னார் 5000 கொடுக்க வேண்டிய 5000 கொடுக்க, ஊராமட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்று 5000 கொடுக்க சொன்னார். இப்பொழுது 3000ஐயும் 3 ஆண்டுகளாக கொடுக்கவில்லை, இந்த ஆண்டு தான் கொடுக்குறார். போன ஆண்டு கரும்பு மட்டும் கொடுத்தார், என்ன வெல்லம் கொடுத்தார் போன ஆண்டு. இந்த ஆண்டு 3000 கொடுக்குறார். இதெல்லாம் சும்மா தேர்தல் வருகிறது என்பதற்காக அந்த ஓய்வூதியம் அறிவிப்பதும், தேர்தல் வருகிறது என்பதற்காக 3000 கொடுப்பதும், தேர்தல் வருகிறது என்பதற்காக மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறார். நான் சொல்லுகிறேன், பெண்கள் படிக்கிற ஆர்வம் இல்லை, அதனால அம்மா கொண்டு வந்த திட்டம் அது. அதாவது பெண்கள் படிக்க வரமாட்டேன் என்கிறார்கள், வந்தாலும் எஸ்எல்சியோடு 11வது வகுப்போடு முடித்து கொண்டு விடுகிறார்கள். கல்லூரிக்கு வர வேண்டும் என்பதற்காக நீ கல்லூரியில் சேர்ந்து விடு, தொடர்ந்து படி, 5 ஆண்டு படி, 5 ஆண்டு படித்தால் 50,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். இந்த 50,000ஐ 10,000 பிரித்து கொடுக்குறார், மாதம் 1000 கொடுக்குறார். இது அம்மா சொன்ன திட்டம் தான். அப்புறம் 1 பவுன் தாலி தருகிறேன் என்றால் இப்போது 1 லட்சம் ரூபாய் தாலி. நான் தாலி தருகிறேன், 50,000 ரூபாய் பணம் தருகிறேன், நீ குடும்பமாகவும் ஆகிவிடு, படித்து முடித்து விட்ட பிறகு உனக்கு வேலையும் கிடைக்கும் என்று பெண்களை ஈர்ப்பதற்காக சொன்ன திட்டத்திற்கு இவர் பையங்கெல்லாம் ஏற்கனவே படித்து கொண்டு தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மேட்னி ஷோ பார்க்குறதுக்கு மாதம் 1000 ரூபா, வீட்டில் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்கிறார்கள். அதனால் இவர் நம்ம இன்னைக்கு ஆட்டம் பார்க்க முடிகிறதுக்கு 1000 ரூபா ஸ்டாலின் அனுப்புனது தானே காரணம் என்று சொல்லி ஓட்டு போடுவான் என்று நம்புகிறார் அவர். அது இதுகளே வைத்து நான் சொல்கிறேன், நீ ஆள தெரியாதவன், ஆள யோக்கியதை இல்லாதவன் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறாய். ஆமாம், மேட்டூர் அணையை போன தடவை பொறியாளர்களெல்லாம் சொன்னார்கள், கோடை காலத்தில் மேட்டூர் அணையில் சகதி ரொம்பவும் சேர்ந்து விட்டது, அந்த சகதி 30 அடி உயரத்திற்கு சேர்ந்திருக்கிறது. ஆகவே அதை அகற்றி விட்டால், துப்புரவு செய்து விட்டால் தண்ணீர் இன்னும் 30 அடி ஆழம் கூடுதலாக தேங்கும். நாம் இன்னும் ஒரு 30,000 ஏக்கருக்கு 3000 ஏக்கருக்கோ 30,000 ஏக்கருக்கோ கூடுதலாக பாய்ச்சலாம். ஆகவே இந்த தூர்வார வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு திட்டம் 3000 கோடி தான் சொன்னார்கள். நீ பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பணம் கொடுக்குறாய், மேட்டூர் அணையை தூர்வாருவதற்கு உன்னிடம் பணம் இல்லை, இன்றைக்கு வரையிலும் தூர்வாரப்படவில்லை. எப்படி உனக்கு கொள்ளளவு நிற்கும்?
தண்ணீர் 30 அடிக்கு சகதி இருந்தால் எப்படி வந்து உனக்கு கொள்ளளவு நிற்கும்? இது எத்தனை 1000 ஏக்கருக்கு பாயும்? எத்தனை விவசாயிகள் இதனாலே நன்மை அடைவார்கள்? அதெல்லாம் போய்விட்டதே. நீ சும்மா மேட்னி ஷோ பார்ப்பதுக்கு இந்த பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஷோ பாக்குறதுக்குன்னு நான் சொல்றேன் மேட்னி ஷோ பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா ஒருவேளை அந்த பையன் காலேஜுக்கு வரலாம்ல ரெகுலரா. இல்லைங்க, அவனுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கிடையாது. புத்தகம் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். 1000 ரூபாய் இதுக்கு அவன் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு 1000 அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு. பெண்ணுக்கு அவளுக்கு ஆர்வம் மூட்டி அதெல்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. அது நம்ம அம்மா வீட்டு ஆட்சியில் படித்து முடித்து கல்யாணமும் செய்து கொண்டு தாலியும் கட்டி கொண்டு போய்விடுவோம் என்று உற்சாகப்படுத்துவதற்காக செய்தார்கள். பெண்ணுக்கு இது ஆணுக்கு செய்கிறாய். நான் சொல்கிறேன் இதையெல்லாம் செய்கிறாயே தவிர ஆக வேண்டிய பணி எது? 100 கிலோமீட்டருக்கு சாலை போடுகிறீர்கள். 40 அடி அகலம் சாலை போட வேண்டும். 30 அடி தான் சாலை போடுகிறார்கள். 10 அடி சாலையே காணும். 10 அடி சாலையே காணும். 100 கிலோமீட்டருக்கு காணும். இதை புலனாய்வுத்துறை கண்டறிந்து, ஊழல் எதிர்ப்புத்துறை கண்டறிந்து டிஜிபியை நடவடிக்கை எடுக்க சொன்னால் டிஜிபி நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார். நான் சொல்கிறேன் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி அகல சாலைக்கு எவ்வளவு கொள்ளையடித்திருப்பாய்? அப்புறம் கொள்ளையடித்து வைத்து விட்டு என்னுடைய ஆட்சிக்கு மேல் நல்ல ஆட்சி இல்லை என்று சொன்னால் இதை போல் 2 மடங்கு இருக்க வேண்டிய தமிழ்நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு காரணம் நீங்கள் திருடியது போக, களவாடியது போக, தேய்த்தது போக மிச்சம் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்கிறது. உன்னுடைய ஆட்சியில் மட்டுமா இருக்கிறது? எம்ஜிஆர் ஆண்டிருக்கிறார், காமராஜர் ஆண்டிருக்கிறார், அம்மா ஆண்டிருக்கிறார்கள், ராஜாஜி ஆண்டிருக்கிறார். இவ்வளவு காலத்து வளர்ச்சிக்கு மேலே நீயும் கொஞ்சம் ஆண்டிருப்பாய். இல்லை எங்கள் ஆட்சிக்கு தான் வந்து கல்வியில் முதல் மாநிலமாக திகழுது, சுகாதாரத்தில் முதல் மாநிலமாக. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கல்லூரிகள் கட்டப்பட்டன, 5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டன, அதனாலே படிப்பு வந்தது என்றார். அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலே தான் உயர்கல்வி உச்ச நிலையை அடைந்தது. தனியாரிடம் கொடுத்து விட்டார். என்னிடம் பணம் இல்லை, ஆகவே பொறியியல் கல்லூரிகளையும் மருத்துவக் கல்லூரிகளையும் தனியார் நடத்துங்கள். கொஞ்சம் சுரண்டுவார்கள், தனியார் கொஞ்சம் சுரண்டுவார்கள் என்றாலும் ஏராளமான மாணவர்கள் கற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனாலே அமெரிக்காவிலிருந்து வருகிற பணமும் ஜெர்மனியிலிருந்து வருகிற பணமும் எம்ஜிஆர் தனியாரிடம் கொடுத்த கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் அனுப்புகிற பணம் தான். இது என்னவோ 4 ஆண்டுகளில் கொண்டு வந்து விட்டாயா நீ? இதே ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. மேலே ஒரு கும்பத்தை வைத்து விட்டு நான் தான் கட்டினேன் என்று சொல்கிற அறிவு கட்ட தனத்தை தான் நீ பேசிக்கொண்டிருக்கிறாயே தவிர 4 ஆண்டுகளில் என்ன செய்தாய்? 4.5 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய். 9.5 லட்சம் கோடி. 9.5 லட்சம் மொத்தம். இவர் வாங்கியது அதாவது 47 எடப்பாடி ஆளுகிற காலம் வரையிலும் 5 லட்சம் கோடி கடன். 50, 25, 75 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி கடன். இவர் 4.5 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி கடன். எவ்வளவு காலத்து கடன்? கொஞ்சம் தேவை இருந்தால் வாங்குவார்கள். இப்பொழுது நீ கொடுப்பது வட்டி பஞ்சாபை விட அதிகமாக கொடுக்குறாய் என்று ஒருவர் சொன்னார். எதுக்கு இந்த வரிப்பணத்தை வாங்கி எதுக்கு இவ்வளவு வட்டி கொடுக்க வேண்டும்? நீ ஆக்கபூர்வமான காரியங்களை நீ செய்திருந்தால், கட்டுமான பணிகளுக்கு அந்த பணம் செலவழிக்கப்பட்டிருந்தால் இது வருங்கால முதலீடாகும் இந்த நாட்டுக்கு. நீ என்னத்துக்கு செலவழிக்கிறாய்? கரும்பு கொடுப்பதற்கும், வெல்லம் கொடுப்பதற்கும், 3000 கொடுப்பதற்கும், மாணவனுக்கு பணம் கொடுப்பதற்கும் இதற்கு மட்டும் கொடுத்து ஓட்டு மட்டும் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறாய் தவிர நிலையான பணிக்கு இந்த நாடு இந்த நாட்டுக்கு தொழில்துறை வருகிறது. ஏன் வருகிறது? இங்கே விமான நிலையம் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது, படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், அமைதியான நாடாக இருக்கிறது, ஆகவே வருகிறது. அமைதியான நாடாக இருப்பதற்கு நீ காரணமா? இளைஞர்கள் படித்திருப்பதற்கு காமராஜிலிருந்து எம்ஜிஆர்லேருந்து அம்மா காலம் வரையிலும் கற்ற கல்வி காரணமா? அப்புறம் துறைமுகம் இருப்பதற்கும் விமான நிலையங்கள் இருப்பதற்கும் இதெல்லாம் இல்லாவிட்டால் இங்கே தொழில் செய்ய வரமாட்டார்கள். என்ன எல்லாருமாக சேர்ந்து கோபுரத்தை கட்டி முடித்த பிறகு கலசத்தை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு நான் தான் வைத்தேன், நான் தான் கோபுரத்தை கட்டினேன் என்று சொன்னால் ஏதாவது அறிவான பேச்சா? கேள்வி கேட்பதற்கு எதிர்கட்சியில் ஆளே இல்லை. எல்லா கட்சியும் கூட்டணி கட்சி என்று முதுகு தேய்த்து கொண்டு திரிகிறான். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, திருமாவளவன் கட்சியிலிருந்து, வேங்கை வயலிலே மதத்தை கலப்பான். இதை கேட்க மாட்டார் திருமாவளவன். சனாதனம் சனாதனம் சனாதனம். மோடி அதை செய்து விட்டார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றி விட்டால் உங்களுக்கு சோறு கிடைத்து விடுமா? என்ன செய்தால் சோறு கிடைக்கும் அவர் சொல்லட்டுமே. சோறு கிடைப்பதற்காகத்தான் அரசு இருக்கிறது. அதுபோக வேறு மனிதர்களுடைய உணர்வுகளெல்லாம் இருக்கின்றனவா இல்லையா? எதிர்கட்சியா அதிமுக இருக்குது. அதிமுகவோட தலைமை எடப்பாடி பழனிசாமி அவங்க இருக்காங்க. அவங்க தானே அப்ப குற்றச்சாட்டுகளை இல்லை வைக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. சொல்லுகிறார் அவர். அதாவது இந்த பாருங்க, அவர் பலவீனம் போல இவர்கள் காட்டி கொண்டிருப்பார்களே தவிர அமித்ஷா அங்கே பேசுகிறார் கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று, இங்கே இவர் பேசுகிறார் தனித்து தான் நாங்கள் ஆள்வோம் என்று. அமைதியாக சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த காரியத்தை அவரால் நடத்த முடியுமா?
அதாவது அதுக்கு பதில் சொல்லலாம். அப்படியா ஐயா, சரி, நாங்கள் வேணாலும் மைனர் பார்ட்னராக இருக்கோம், நீங்களே மேஜர் பார்ட்னராக இருங்களேன்னு சொன்னால் தான் அடிமை நிலை. இவர்கள் விடாமல் சொல்கிறார்கள். அவர் வந்து சலாம் போடுகிறார் அமித்ஷாவுக்கு, அவர் அடிமையாக இருக்கிறார். என்ன அடிமையாக இருக்கிறார்? அவர் அந்த பக்கம் பேசிக்கொண்டே இருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் மலரப்போகிறது என்று. நாங்களும் அந்த ஆட்சியிலே பங்கு கொள்வோம் என்று அவர் பேசுகிறார். தனித்து தான் அதிமுக ஆளும் என்று இவர் பேசுகிறார். இது என்ன? அதாவது இவர்களைப் போல பித்தலாட்டமான பேச்சை அவர் பேசுவதில்லையே தவிர, கருத்திலே அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், தனித்து தான் அதிமுக ஆட்சி நடத்தும் சொல்லிட்டாரா. சசிகலா வருவதற்கு வாய்ப்பில்லை, மற்றவர்கள் வருவதென்றால் முந்தைய சின்னத்தில் நிறுத்திக்கொள் சொல்லுகிறாரே, தைரியமாக சொல்லுகிறாரே. அமித்ஷா சொல்லுகிறார் என்பதற்காக அவர் தெண்டனிட்டு நிற்கவில்லையே. பாஜக கூட்டணி வச்சு அவர் சொல்லுகிறார், அதிமுக தலைமையில் தானே ஆட்சி நடக்கப் போகிறது என்று சொல்ல வேண்டிய நிலையில் நீ இருக்கிறாய். பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கெடுத்து குட்டிச்சோராக்கினார். தனியாக கூட்டிக் கொண்டு போய் பாமகவை நிறுத்தி, அதை நிறுத்தி, இதை நிறுத்தி ஓட்டுகளை பிரித்து 40க்கு 40 ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு யார் காரணம்? அண்ணாமலை தான் காரணம். இப்பொழுது விஜய் காரணமாக போகிறார். அண்ணாமலை அப்படி காரணமாக இருக்கவில்லை என்றால் 10 இடம் அதிமுகவுக்கு எம்பி வந்திருக்கும், 3 இடம் பாமகவுக்கு வந்திருக்கும், 1 இடம் பிஜேபிக்கு வந்திருக்கும். நான் சொல்லுகிறேன், 15-14 இடங்களை திமுகவினுடைய பலத்தை குறைப்பதற்கு பதிலாக அண்ணாமலை செய்த பேதமையான இட் இஸ் அண்ட் ஃபூலிஷ் திங். அதனுடைய விளைவாக எல்லாரையும் தோற்கடித்து 40க்கு 40 ஸ்டாலினை வெற்றி பெற வைத்தார். ஆகவே ஸ்டாலின் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஹி ஹேஸ் டு சல்யூட் அண்ணாமலை. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை டிஎம்கே 40 out of 40. இந்த வேலையை மறுபடியும் விஜய் செய்யாதே என்று சொன்னால் புரிய வேண்டுமே. இருக்க தலைவர்களே அண்ணாமலை ஒருத்தர் தான் வந்து திமுக மீதான விமர்சனங்களை ரொம்ப கடுமையாக வச்சு பயன் என்ன இருக்கிறது? ஒரு பக்கம் விமர்சனம் செய்வாய், இன்னொரு பக்கம் வாக்கை பிரித்து திமுகவை 40க்கு 40 வெற்றி பெற வைப்பாய் என்றால் இஸ் இட் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட்? சொல்லு. நீ இது பேசவே வேண்டாம். ஒழுங்காக சேர்ந்து நின்றிருந்தால் 10 இடம் அதிமுக கூவி கொண்டு வந்திருக்கும். வாக்கு எண்ணிக்கையை வைத்து சொல்லுகிறோம். அப்போ 3 இடம் பாமக வந்திருக்கும். அன்றைக்கு அன்புமணியை மிரட்டி அந்த பக்கம் கூட்டி கொண்டு போய் தனியாக பிரித்து பலாப்பழத்தில் ஓபிஎஸ் நிற்க எல்லாம் செய்தது போல நீங்கள் செய்து அவ்வளவு இடத்திலும் திமுகவை வெல்ல வைத்தீர்கள். இது நீ செய்த காரியமா, இல்லை இது எடப்பாடி செய்த காரியமா? இப்பொழுது அந்த வேலையை விஜய் செய்வாரே என்பதுதான் நம்முடைய வருத்தம். ஓகே, அதிமுக பலமா இருக்கையில விஜயோட கூட்டணி தயவு எதுக்கு அதிமுகவுக்குன்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னா திமுகவுக்கு தான் பலமாக இருக்கே, அதுக்கு 7-8 கூட்டணி. அப்புறம் இன்னார் இனியார் என்று இல்லை, போகிறவன் வருகிறவனையெல்லாம் கூட்டிக் கொள்ளுகிறார்கள். ஓபிஎஸ் வந்தால் இங்கே வந்து விடுங்கள் என்கிறார்கள். என்ன உங்களுக்கு அங்கே இடம் இல்லை, அது எதுக்கு அவரோட டிவிக்கு தனியாக நின்னால் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடாது. நீ நம்புகிறாயா? நான் கேட்குறேன், நீ நம்புகிறாயா? முதல்ல அவர்கள் 1000 சொல்லுவார்கள். நாங்கள் நாளைக்கு விண்ணை சாடுவோம், வானத்தில் ஏறி குதிப்போம் என்று சொல்லுவார்கள். நடக்க வேண்டுமே. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், விஜயகாந்த் மனைவியை கூப்பிடுகிறார்கள், ஓபிஎஸ்ஐ கூப்பிடுகிறார். நீ தான் சொல்கிறாய் பலமாக இருந்தால் எதற்கு கூட்டணி என்று கேட்கிறாய். கேளு ஸ்டாலினை. இருக்கிறவனையெல்லாம் வைத்துக்கொண்டு இருக்கிறவனையெல்லாம் கூடையில் போட்டு கவிழ்த்து ராமதாஸை கூட திமுகவை கூப்பிடுகிறார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது ஐயா அந்த தப்பை செய்வாரா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட மகன் இந்த பக்கம் வருகின்ற காரணத்தினால் தேர்தல் என்பது முக்கியம். ஆகவே அதில் வெற்றி பெறுவது என்பது முக்கியமான ஒரு காரியம். அதுக்காகத்தான் அரசியல் கட்சியை நடத்துகிறோம். ஆகவே என்ன முடிவெடுப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எதற்காக சொல்கிறேன், நீ ஒரு கேள்வி கேட்டாயே, பலமாக இருந்தால் எதற்கு இவர்களெல்லாம் கூப்பிடுகிறாய்? எத்தனை பலமாக இருந்தாலும் 67 தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி வாயிலாக நடைபெறுகிறது, தனித்த ஆட்சி நடைபெறுகிறது. வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. பீகாரில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது. சேர்ந்து நின்றால் சேர்ந்து தான் வருவேன். இங்கே அதிக இடங்களில் அவர்கள் நிற்பார்கள், தனித்தே வெல்வார்கள் என்கின்ற போக்கு 47 67 இன்றைக்கு வரலும் இருக்கிறது. அது என்ன இவங்க ஆட்சியில் பங்கு எதுக்கு கேட்குறாங்கன்னா, என்ன நீயும் மொத்தமாக கொள்ளையடிச்சிக்கிட்டு போகிறா, நாங்களும் அடிக்கலாம்ல, அதுக்காகத்தான் தவிக்கிறாங்க. வேறு என்ன, நாங்களும் அடிக்கலாம்ல. புதிய ஆட்சி கொடுக்க போகிறோம். ஒன்று நீ கட்சியே வளர்க்க மாட்டா, உனக்கு ஆட்சியில் மட்டும் பங்கு வேணுமாக்கும். இந்த காங்கிரஸ் எங்கேயாவது மாவட்ட கமிட்டி கீழே ஊழியர் இருக்கானா? அந்த கட்சிக்கு மாவட்ட கமிட்டி வரையிலும் இருக்கான், அதுக்கு கீழே ஊழியர் இருக்கானா?
எப்போவாவது 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது நீ ஆட்சியை விட்டு இறங்கி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இன்றைக்கு வரையில் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு என்ன செய்திருக்கிறாய்? எந்த போராட்டம் நடத்தியிருக்கிறாய்? எதை பற்றி நீ திமுகவை விமர்சித்திருக்கிறாய்? 3 மாதம் கழித்த பிறகு வெளியே வந்து நீ உன்னுடைய சொந்த அரசியலை நடத்தாமல் 10 ஆண்டுகளுக்கு அவன் காலையை நக்கி கொண்டிருந்து விட்டு இப்பொழுது போய் எங்களுக்கு அதிக இடம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி புதிதாக வந்திருப்பதினால் நீ அங்கே பேசவாது முடிகிறது. இல்லாவிட்டா ஏய் உட்காரு அப்படிமா. திமுகவில் எப்படி சொல்லுவான்னா, ஐயா கூட்டணி கட்சி சார்பில் ஒரு விண்ணப்பம், உட்காரு பள்ளிக்கூடத்தில் பயலை உட்கார்றா அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். அது மாதிரி சொல்லுவேன் காங்கிரஸை, உட்கார். இப்போ இந்த விஜய் இருக்கிறதுனால அந்த பக்கம் போய் விடுவேன் என்று மிரட்டுகிற காரணத்தினால் எந்திரிச்சு நின்று பேச விடுகிறான். அதெல்லாம் காங்கிரஸ் வந்து நான் சொல்லுகிறேன் 19ஆம் தேதி வருகிறாராம் நம்முடைய ராகுல். வந்தாலும் அந்த கட்சி வந்து திமுகவோடு தான் இருக்கும். எதனால் என்றால், ஒன்று பாராளுமன்றத்தில் அவர்களுடைய கூட்டு இருந்தால் அவர்களுக்கு சத்தம் போடுவதற்கு வசதியாக இருக்கும். திமுக 40 இடம் வைத்திருக்கிறார். முட்டாள்தனமாக அண்ணாமலை 40 ஆக்கி விட்டார். அவன் 40 வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ராகுலுக்கு எண்ணிக்கை தேவைப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, விஜயிடம் போகலாம் என்ற ஒரு கருத்து காங்கிரஸில் பாதி பேருக்கு இருக்கிறது. பானா சிதம்பரம் போய் ஒரு நாள் போயிருக்கிறார் நம்முடைய ஸ்டாலினை பார்க்க, எண்ணெய் தேய்த்து கொண்டு இருந்தாராம். அப்புறம் முதுகில் எண்ணெய் படவில்லையாம். சிதம்பரம் தேய்த்து விட்டு எனக்கு ராஜ்யசபா பதவி முக்கியம், 1.5 ஆண்டுகளில் வருகிறது, என்னை கைவிட்டு விடாதீர்கள். அவர்கள் ஒருவேளை விஜயோடு சேர்ந்தால் நான் மூப்பனார் ஆரம்பித்தது போல் ஜனநாயக கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து நான் 10 பேரை கூட்டி கொண்டு வருகிறேன், கட்சியை உடைத்து விடுவோம், நீங்கள் அந்த எம்எல்ஏ பதவி அவர்களுக்கு கொடுங்கள், எனக்கு முக்கியம், இவர்களுக்கு கொடுக்காவிட்டாலும் என்னை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி விடுங்கள் என்று சொல்லி பேரம் பேசிவிட்டு வந்து விட்டார். ஆகவே ஒன்று திமுகவோடு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் காங்கிரஸ் ஏற்கனவே அங்கே ஆளே இல்லை. ஆளே இல்லாத காங்கிரஸ் ரெண்டாகும் ஆகி அது விஜய்க்கும் பயன்படாது, திமுகவுக்கும் பயன்படாது. அவர்களுக்கு எங்கே ஆள் இருக்கிறான்? ஒரு 5% ஓட்டு காமராஜர் என்ற பெயர் மறையாமல் இருக்கிற காரணத்தினால் இன்னும் 5% வாக்குகள் இருக்கின்றன, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுக கிட்ட வந்து 56 தொகுதிகள் கேட்டிருக்கதாகவும் 3 அமைச்சர் சீட் கேட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்களே. தனி ஆட்சி என்று சொன்ன பிறகு 3 அமைச்சர் தா என்று கேட்டால் கேட்டவனுக்கு கிறுக்கு என்ற அர்த்தம். அதாவது தனி ஆட்சி நான் நடத்துவேன் என்று சொன்ன பிறகு 3 அமைச்சர் வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? பாஜக கூட்டணியில் இருக்குல்ல, அதனால் கேட்குறாங்க. கூட்டணியில் எல்லாரும் தான் இருக்கேன். நான் 60 வருஷமாக இருக்கேன். எம்ஜிஆர்ட்ட இல்லையா, என் அம்மாட்ட இல்லையா, எல்லோரும் தான் கூட்டணியில் இருந்தேன். கூட்டணியில் இருந்தவர்களுக்கெல்லாம் பங்கு கொடுத்தார்களா? அதெல்லாம் நடக்காது. ஒன்றிடைக்குன்னா ஆளும் இல்லை பேரும் இல்லை, ஒவ்வொருவனும் 1.5% ஓட்டு, 3/4% ஓட்டு, 4% ஓட்டு வைத்து கொண்டு கட்சியையும் வளர்ப்பதில்லை, நாளாசரியாக அரசியலே பேசுவதில்லை. தேர்தலின் போது வந்து கூடுதல் இடம் வேண்டும், மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்றால் எவன் கொடுப்பான்? நாளாசரியாக கட்சி நடத்து. எப்பொழுதாவது பேசுகிறாயா? திமுகவோடு கூட்டுறவாக இரு. தேர்தல் முடிந்த பிறகு வந்து அரசியல் நடத்த வேண்டுமா இல்லையா? நடத்தவே இல்லையே. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுக்காக போராடுகிறது? துப்புரவு தொழிலாளர்களுக்காக போராடுவதாக வாயால் சொல்லுவார்களே தவிர, ஒரு நிரந்தரப்படுத்துவது என்பது ஒரு அரசாங்கத்தால் முடியாததா? இதை கூட செய்ய முடியாத அரசாங்கத்தோடு எங்களுக்கு என்ன கூட்டு என்று கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டால் பயந்து விடுவார் ஸ்டாலின். கேட்டார்களா? எனக்கு 2 சீட்டும் ஒரு 25 கோடி பணமும் வேண்டும் என்று தானே கேட்கிறான் அவன். வேங்கை வயலில் இந்த மக்களை இதற்கு மேல் இழிவுபடுத்த முடியுமா? குடிநீரில் மலங்கலந்தாயே, உன்னோடு நீ நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாயே, உன்னோடு என்ன கூட்டு என்று திருமாவளவன் கேட்டாரா? அதை பற்றி எப்போதாவது பேசுகிறாரா? எதிர்க்கட்சியாகவே இல்லையே நீங்கள். கூட்டணி என்று வைத்த நாயனத்தை வாயை விட்டு எடுக்காமல் ஊதிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதன் தலைமை நாயனமாவது விட்டு ஊதுகிறான். இது வாயவே எடுப்பதில்லை, நாயனத்தை விட்டு எடுப்பதே இல்லை. சரி, இந்த 2026 ஒருவேளை திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டோட நிலை எப்படியா இருக்கும்? எது 2026 அதெல்லாம் வந்தால் தானே. வராது. அவன் தான் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் ஸ்டாலின் செய்து வைத்திருக்கிறார். அது கருத்து கணிப்புக்கெல்லாம் திமுக தான் வரும்னு சொல்லுது. அது யாரு? இந்த 2000 பேரிடம் 2 லட்சம் பேர் வாக்களிக்கிறார்கள், 2000 பேரிடம் வாக்கெடுப்பு நடத்துகிறான். இதெல்லாம் உண்மை என்று நீ நம்பினால் எத்தனை தடவை இந்த கருத்து கணிப்புகள் தப்பாக போயிருக்கின்றன. இதெல்லாம் அப்புறம் நீ இந்த வேலை செஞ்சேன்னா அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அப்புறம் வந்து நம்ம இவன் என்ன தெரியுமா, இவர் தினகரனை என்ன சொல்வார் தெரியுமா, கருத்து கணிப்பில் நாங்கள் 210 இடங்கள் வெல்வதாக அவர் ஒரு கருத்து கணிப்பு விடுவார். பூரா பித்தலாட்டம். ஓகே கண்டிப்பாக மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி ஐயா.